இன்னையில இருந்து 3 நாள்ல நீங்க இதை கிளியர் பண்ணலன்னா அப்புறம் நான் ரிமாண்ட் பண்ணுறேன் சார். இப்போ சார் டெண்டர் வச்சா சார் டெண்டர் ஒரு 6 மாதம் எல்லாத்தையும் முடிச்சிடணும் சார். அங்கே சார் கவர்மெண்ட்ல 550 ரேட்ல சார். நான் என்ன சொல்றேன், இன்ஜினியர் உங்களுக்கு இது ஃபாரஸ்ட் லாஸ் தெரியும், நல்லா தெரியும். நான் ரிமாண்ட் போடுறேன், மினிஸ்டர் கமிஷனர் வரைக்கும் ரிமாண்ட் வச்சு போடுறேன். அண்டர்ஸ்டுடா? உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பாருங்க. நீங்க 3 நாள் கூட இது கிளியர் ஆகலைன்னா அப்புறம் பாருங்க, நீங்கள் நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க. இவர் எல்லாரும் எங்க ஆபீஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சார். இப்போ வந்து அன்னாடு வர சார் ஃபாரஸ்ட் ஏரியால ஸ்லைடிங் கூட வரக்கூடாது. வனப்பகுதியில் கொண்டு குவிக்கப்படும் குப்பைகள் இமிடியேட்லி சீஸ் பண்ணுங்க. யாரும் ஃபாரஸ்ட் அந்த சாவியோடங்க சீஸ் பண்ணுங்க, அந்த கேட் க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணுங்க. அங்க இருந்து எங்கேயாவது போக கூடாது. கொடைக்கானல் நகராட்சியில் நடப்பது என்ன? எவ்வளவு ஃபைன் போட்டாங்க உங்களுக்கு மேடம் சொல்லுங்க. 40 lakhs போட்டாங்க சார். 40 lakhs இனிஷியலா போட்டாங்க, இப்போ எவ்வளவு ஃபைன் போட்டாங்க? 60. இன்னும் 3 நாட்கள்ல அந்த ஒட்டுமொத்த குப்பையும் அள்ளி ஆகணும். வனத்துறை அதிகாரி விடுத்த எச்சரிக்கை. சார். இப்போ வந்து அன்னாடு வர சார் ஃபாரஸ்ட் ஏரியால ஸ்லைடிங் கூட வரக்கூடாதுப்பா. குப்பை லாரி உள்ளிட்ட வாகனங்கள் பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி கட்டுப்பாட்டில் 24 வார்டுகள் உள்ளன. அங்கு ஏராளமான தங்கும் விடுதிகள் இருக்கிறது. சுற்றுலா தலமான அங்கு வரும் சுற்றுலாவாசிகள் ஏராளமானோர் விட்டு செல்லும் குப்பைகள் அங்குள்ள செண்பகபுரம் பிரகாசபுரம் பகுதியின் கடைக்கோடியில் குப்பை கிடங்காக குவிக்கப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் சீராடுகானல் அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது. அந்த வனப்பகுதியில் இருந்து பெருமாள் மலைக்கு குடிநீரும் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதி கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகள் மழை நேரத்தில் வனப்பகுதிக்குள் செல்கிறது. இதனால் வனம் அழியக்கூடும். அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு வன விலங்குகள் பாதிக்கப்படக்கூடும் என இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர் புகார்கள் காரணமாக வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா தற்போது அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அப்பகுதியில் குப்பைகளை கொட்ட வந்த குப்பை லாரி உள்ளிட்ட 2 வாகனங்களை பறிமுதல் செய்து 3 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த குப்பைகளும் அள்ளி செல்லப்பட வேண்டும், இல்லாவிட்டால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என அந்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.